தெரிஞ்சிருச்சு. நம்ம எங்க நிக்கிறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 10வது வசனத்துடைய கடைசியில போட்டு பாருங்க. அந்த கடைசி சாம்ராஜ்யம் 7வது சாம்ராஜ்யம் முடியணும் அந்த காலத்துல நிக்கிறோம். நம்ம முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும் அதைத்தான் 11வது அந்த வசனம் சொல்லுது. இருந்ததும் இராததுமாயிருக்கிற 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். கடைசியில ஒரு அமைப்பு தோன்றும், ஒரு தேசம் ஒன்று தோன்றும். இவர்கள் தாங்கள் எல்லாம் கூடிக்கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் 8வதாய் தோன்றக்கூடிய உலக அரசாங்கம், 8வதாய் தோன்றக்கூடிய ஒரு பெரிய அரசாங்கம். இந்த 8வது அரசாங்கத்திலிருந்து தான் நாசமடைய போகிறவன் என்றால் அந்தி கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது. கடைசி ஆளுநர் இந்த உலகத்தில் தோன்றுவான் என்கிறதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இருந்ததும் இராததுமாயிருக்கிற 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். அதுதான் கடைசியா தோன்ற போது. எப்போ 7 முடிஞ்ச பிறகு 8வது. இப்போ 7 முடிஞ்சிருச்சு. இனி 8வது வர நாம் காத்திருக்கிறோம். 8வது ஒரு அரசாங்கம் போல ஒரு காரியம், ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். உலகத்துல இதற்குண்டான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பதை நாம் இப்போது பார்க்க போறோம். 8வது தோன்றுகிறது ஒரு அமைப்பு, பல நாடுகள் உள்ளடங்கின. அதுல எத்தனை நாடு போட்டிருக்குன்னு பார்த்தா அதுல அந்த ஸ்திரீக்கு, அந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருந்ததாம். 10 கொம்பும் 10 தேசங்கள் என்று போட்டிருக்கு. 10 தேசங்கள் ஒன்னா சேர்ந்து தங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதை ஒரு உலக அரசாங்கமாய் மாற்ற போறாங்க. இது பேர் தான் 8வது அரசாங்கம். இதை வேதம் சொல்லுது. அந்த இடத்துல வாசிச்சு பாருங்க என்ன போட்டிருக்கிறாருன்னு. அங்க போட்டிருக்கிறார், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், 10 தேசங்கள் என்று. அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இன்னும் ராஜ்யம் பெறலங்கிற வச்சுட்டு இன்னும் அவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கலன்னு நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்க கூடாது. இன்னும் அவர்கள் ராஜ்யம் பெறவில்லை என்று யோவானுக்கு சொல்லப்பட்டது. யோவான் இந்த வசனத்தை எழுதும் போது அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. நீங்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவர்கள் ராஜ்யம் பெற்று விட்டார்கள். 10 ராஜாக்கள், 10 தேசங்கள். அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். மிருகம் என்றால் பீஸ்ட். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரானவன், பிசாசுடைய முப்பெரும் அந்த பரிமாணத்தில் ஒரு பரிமாணமாய் தன்னை வெளிப்படுத்தினவன் பேர் தான் அந்தி கிறிஸ்து. தேவனுக்கு விரோதமாய் இந்த உலகத்தில் 7 வருடங்கள் தன் ஆட்சி, பிசாசின் ஆட்சி அமைக்க போகிற ஒரு பெரிய அதிகாரம் நிறைந்த ஒரு மன்னனுக்கு பேர் அல்லது ஒரு ஆளுநருக்கு பேர் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்றால் ஆன்டி கிரைஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வதைத்தான் நமக்கு தமிழ் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஆன்டி கிரைஸ்ட் என்றால், ஆன்டி என்றாலே எதிரான என்று பொருள். அத்தை இல்ல, ஆன்டினா எதிரான, ANTI என்றால் எதிரான என்று பொருள். ஆன்டிபயாட்டிக் என்றால் பயாட்டிக்கு எதிரான என்பது பொருள். ஆன்டி கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரான என்று பொருள். கிறிஸ்துவுக்கு எதிரான ஒருவர் இருக்கிறார் என்றால் வேதத்திலே எதிராளி என்று சத்துருவையும் பிசாசையும் தான் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற யாரையும் இயேசு தனக்கு எதிராளியாய் கருதவே இல்லை, தனக்கு எதிரியாய் அவர் நினைக்கவே இல்லை. இயேசுக்கு எதிரியாய் இருக்கிற ஒரே ஒரு நபர் சாத்தான் தான். இந்த சாத்தான் 7 வருடம் உலகத்துல ஆட்சி அமைக்க போகிறானாம். இப்ப பாக்குறோம், பிசாசு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறது என்று நமக்கு தெரிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே பிசாசு நுழைந்து விட்டால் அந்த மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரியுது. தலை விரிச்சு போட்டுறான், சாப்பிட மாட்டேங்கிறான், கண்கள் நிலை குத்தி கொள்ளுகிறது, பக்கத்தில் வருகிறவர்கள் அடிக்கிறான், வீடு முழுசு நாசமா போயிருது. சில வீடுகள்ல வீட்டு பிலிசுனி வச்சுட்டாங்க, வீட்டுக்குள்ள பேய் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள பிசாசு வந்துருச்சு, வியாபாரம் விளங்காம போச்சு, எங்கள் குடும்பத்துல வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் மரணம் நடந்து கொண்டிருக்கிறது, மனசுல சமாதானம் இல்லைன்னு சொல்றோம். ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு வந்து விட்டால் வீட்டினுடைய சமாதானத்தை குலைத்து விடுகிறான். ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள வந்தால் அந்த மனிதனை அலைக்கழிக்க ஆரம்பித்து விடுகிறான். இதே பிசாசு ஒரு நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த நாடு என்னாகும் என்று யோசித்து பாருங்கள். அந்த எல்லா நாடுகளையும் ஒன்று கூட்டி உலகத்து மேல ஒரு ஆளுநராய், ஒரு அதிகாரம் நிறைந்தவனாய், ஒரு ராஜாவாய் அவன் வந்து விட்டால் கீழே இருக்கிற குடிமக்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேய்கள் ஆட்சி பண்ணினால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள். பிசாசு ஆட்சி பண்ணிச்சுன்னா என்ன சாஸ்திரம் வைப்பானா, நாளைக்கு என்ன செய்யணும், எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிரேதத்தை எடுத்து அறுத்து சாப்பிடணும்னு சொல்லி சாஸ்திரம் போடுவானா.
அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி பிசாசு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. நியாயத்தை நீங்கள் எங்கும் போய் எதிர்பார்க்க முடியாது. எங்க போய் யார்கிட்ட போய் நீங்கள் நல்லதை எதிர்பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் அராஜகம், எங்க பார்த்தாலும் பொல்லாங்கு, எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் அழிவு, எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் சித்திரவதை என்று எங்கு பார்த்தாலும் இருக்கும். நியாயம் என்பது முழுசா எடுத்து போயிடும். ஏன் காரணம்னு கேட்டா, நியாயத்துக்கும் பிசாசுக்கும் ரொம்ப தூரம். நியாயத்துக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. உண்மை அற்று போகும். உண்மையாய் வாழ ஜீவிக்க விரும்புகிறவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஏனென்றால் பிசாசு உண்மைக்கு எதிரி என்று வேதத்தில் போட்டிருக்கு. பரிசுத்தவான்களுக்கு விரோதி, பரிசுத்தவான்களின் ரத்தத்தை கொலை செய்து ரத்தத்தை குடிக்கிறவன் என்று வேதத்தில் அவனை பற்றி போட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஆள் வந்துட்டானா நீங்க சபை நடத்த முடியுமா? சாட்சி சொல்ல முடியுமா? பைபிள் படிக்க முடியுமா? உபவாச கூட்டம் நடத்த முடியுமா? கூட்டத்தில் ஜெபிக்க முடியுமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? வீட்டுக்குள்ள பிசாசு வந்தாலே வீடே நாசமாய் சுடுகாடாய் மாறிவிடுகிறதே. நாடுகளுக்குள்ளே பிசாசு வந்தால் நிலைமை என்னாகும் என்று யோசித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பிசாசுக்கு எதிராளியின் கையில கொடுக்க போறாங்க. 10 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒன்றாய் இணைந்து ஒரு புதிய அரசாங்கத்தை தோற்றுவிக்க போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு 7வது அரசாங்கம் முடிஞ்ச பிறகு 8வதாய் வரப்போகிறது என்று நான் அல்ல, இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சும்மா சரித்திரம் படிச்சுட்டு சொல்லல, இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார். வேதத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். 7 முடிஞ்சிருச்சுன்னா நம்ம படிச்சு பார்க்கிறோம். ஆமா, உண்மையிலே உலகத்துல 7 ஆட்சி தான் தோன்றி இருக்குது இது வரைக்கும். உலக சாம்ராஜ்யங்கள் என்ற பெயர்ல பல நாடுகளை ஒரே குடையின் கீழ் கட்டி ஆட்சி பண்ணின ஆட்சியாளர்கள் 7 வல்லரசுகள் தான் இதுவரைக்கும் தோன்றி இருக்கின்றன. 7 முடிஞ்சு போச்சு. 8வதாய் ஒன்றை தோற்றுவிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி பண்ணி பார்த்துச்சு, முடியல. ரஷ்யா முயற்சி பண்ணி பார்த்துச்சு, முடியல. காரணம், வேதம் 7ஓடு நிறுத்திவிட்டது. 8வது 10 நாடுகள் சேர்ந்து 8வது ஒரு அமைப்பை உருவாக்குவார்கள் என்று வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு. அது இப்ப நடந்து கொண்டிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். 1957 ஆண்டில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஐரோப்பிய நாடுகள் 6 நாடுகள் ஒன்று கூடிக்கொண்டு, ஐரோப்பாவில் இருக்கிற 6 தேசங்கள் ஒன்னா கூடிட்டு, நம்ம எல்லாம் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சொல்றோம். நாம எல்லாம் நமக்குள் ஒற்றுமையா இருந்து ஒரு அமைப்பை உருவாக்கினால் என்ன என்று 6 நாடுகள் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கம்யூனிட்டி, EEC, நல்லா குறிச்சு வச்சுங்க. இனி அநேக இடங்களில் நீங்கள் கேள்விப்பட போகிற வார்த்தை இதுதான், EEC. EEC என்பதுதான் அடுத்து ஒரு உலக அரசாங்கம் மாதிரி தோன்ற போகிற ஒரு அமைப்பாய் உருவாக போகிறது. ஒரு காலத்தில் உலக அரசாங்கங்களை தோற்றுவிப்பதற்கு சண்டை போட்டு நாடுகளை பிடிச்சாங்க. இப்போ வர்றது காசை கொடுத்து நாடுகளை பிடிக்க போறாங்க. இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி என்கிற இந்த அமைப்பை 6 நாடுகள் கூடி ஐரோப்பியாவில் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களை, வணிகங்களை நாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ரோம்ல இதை முதல் கையெழுத்து போட்டாங்க. எப்போ? 1957. இதற்கு பேர் தி ட்ரீட்டி ஆஃப் ரோம் என்று பேர். ரோம்ல செய்த உடன்படிக்கை. வேதத்தில் போட்டிருக்கு, 7 மலைகளுக்கு மேலே அமர்ந்திருக்கிற பெண், 7 மலை இருக்கிற தேசம் ரோம், அங்கிருந்து இது தோன்ற வேண்டும் என்று வேதம் போட்டிருக்கு. இவன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாம செய்தானான்னு தெரியாது. ரோம்ல தான் இதற்கு முதல் வித்து 1957 போட்டாங்க. 57 அதற்கு முதல் வித்து போட்டு யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி என்ற பெயர்ல அதை சுருக்கமா EEC என்று சொல்லும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். 1958 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த EEC கம்யூனிட்டி என்ற இந்த ஐரோப்பிய பொது சந்தை இது தன்னுடைய வேலையை துவக்க ஆரம்பிச்சது. இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்குது. 1957 கையெழுத்து போட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க. 58 EEC வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதனுடைய இயக்கம் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. EEC-யில் அங்கே 6 நாடுகள் ஒன்றாய் அங்கம் வகிக்க ஆரம்பிச்சாங்க. இதற்கு பிறகு ஐரோப்பாவில் இருக்கிற மீதி நாடுகளும் சேர்ந்து கொண்டு 10 தேசங்கள் இன்றைக்கு ஒரு கூட்டமைப்பாகி EEC-யில் அங்கம் வகிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 10 நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், அதற்கு பிறகு பெல்ஜியம், ஹாலந்து, லக்சம்பர்க், பிரிட்டன், அயர்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க் ஆகிய 10 நாடுகள் இன்னைக்கு கையெழுத்து போட்டு EEC என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வேதத்தில் போட்டிருக்கு, அந்த மிருகத்தின் தலையில் இருக்கிற கொம்புகள் 10 கொம்புகள்
10 ராஜாக்களாம். 10 ராஜாக்களாம் என்பதை நாம் எப்படி மொழிபெயர்க்கலாம் என்றால் 10 தேசங்களாம்